திமுக ஒரு விஷயத்த வந்து டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றாங்க. மும்மொழி கொள்கையா இருந்தாலும் ஒரு பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்றாங்க. டீலிமிட்டேஷனுக்கு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலா இருக்கு. அந்த புரிதல், அந்த ஹேண்டிலிங் அது வந்து விஜய்க்கு வந்து இன்னும் நிறைய தேவைப்படுதோ? இப்ப கூட இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், அரவிந்த் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து கரெக்ட்டா அவர வழி நடத்துறாங்களா? ஆதவ அர்ஜுனா, ஜானு ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் வழிநடத்துறதை தாண்டி இவருக்கான புரிதல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லிஸ்ட் போடுறாரு நிறைய. தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை லிஸ்ட் போட்டு போயிடுறாரு. நிறைய வசனம் பேசுறாரு. ஆனா அவருக்கான புரிதல் என்னவா இருக்கு, இங்க என்ன தேவையா இருக்குன்றத ரொம்ப டீட்டெயிலா எதுலயுமே அவர் சொல்லல. பனையூர் பண்ணையார்னு வேற விமர்சிக்கிறாங்க அவர. தொகுதி மறுவரையில ஏதாவது பேசியிருக்காரா, மும்மொழி கொள்கை பேசுறாரா, இந்த பிரச்சனை எல்லாமே சொல்றாரு அவரு. கங்கை வயல் பத்தி பேசுறாரு, மும்மொழி கொள்கை பத்தி பேச என்ன பேசுறாருன்னா அதை வந்து கூடாது, அவ்வளவுதான். இது எல்லாருக்குமான ஸ்டாண்ட் அதுதான் இருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன கட்சிகள் கூடவே வந்து இந்த வந்து எதிர்ப்பு நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க. ஆனா இவர் அதுல என்ன பண்ண போறாரு, அதை தாண்டி ஏதாவது ஒரு சின்ன போராட்டம் நடந்திருக்கா, ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கா, வேற ஏதாவது ஒரு கண்டன கூட்டம் நடந்திருக்கான்னா எதுவுமே இல்லை. அப்ப களத்துல வந்து நீங்க மக்களுடைய மனநிலையை ஒட்டி அமைக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணல. ஆனா மக்கள் மனநிலை என்னவா இருக்குன்னு தெரிஞ்சு அதை பேசுறீங்க, அவ்வளவுதான். அது வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு படத்துல வந்து ஒரு அரசியல் கருத்து சொல்ற மாதிரி, ஒரு பஞ்சு சொல்ற மாதிரி தான் இப்போ இங்கேயும் வசனம் பேசுறாரு. ஆனா மக்கள் மனநிலையை தாண்டி அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து வியூகம் அமைச்சு பண்றாரா, இல்ல ஒரு அரசியல் கொள்கை நிலைப்பாட்டுல இருந்து அதை பண்றாருன்னா அப்படி எதுவுமே பண்ணல. அப்போ எதுவுமே இன்னும் செயல் வடிவத்துக்கு வராத போது, பேச்சு வடிவிலேயே இருக்கும்போது நம்ம அதை பத்தி பெருசா வந்து அலட்டிக்க தேவையில்லை. முதல்ல அவர் அதுக்காக கவலைப்படணும். அதுக்கு அடுத்து நம்ம மக்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், களத்துக்கு வரணும். களத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம அவரை சொல்ல முடியும். அவர் பிஜேபி வந்து சிலது சொல்றாரு அப்படிங்கிறத தாண்டி அவங்க எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு, யாருக்கு எதிர்ப்பு அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. நான் 2வது இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. நான் 2வது இடத்துல வர்ற அளவுக்கு களத்துல ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அது வந்து 0வா தான் இருக்கு. அதிமுக அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரா, இல்ல சீமான் அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா இல்ல. அந்த கருத்து கணிப்பையே கூட பார்த்தோம்னா சீமானை விட்டுட்டு தான் அந்த கருத்து கணிப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒருவேளை அந்த நாயக பிம்பம் சினிமாவுக்குள்ள இருந்து வர்றாரு, இருக்கிற நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எடுத்துக்கலாம். அந்த யார்கிட்ட அந்த கருத்து கணிப்பு எவ்வளவு பேர்ட்டு எடுத்திருக்குது அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு. அப்போ அது மட்டுமே இங்க இது பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் தான், ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. அதை அவர் புரிஞ்சிட்டு இருப்பாரு. அல்லது புரியலன்னா புரிய வைக்கக்கூடிய சூழல் வந்து இங்க தமிழகம் மண்ணுக்கு வந்து இருக்கு. அது எந்த அளவுக்கு அவர் செயல்படுத்துறாரு, களத்துக்கு வர்றாரு பொறுத்ததான் அவருக்கான நிலவரம் வந்து மாறும். இல்லைன்னா அது இப்படியே தான் இருக்கும். 20% அப்படின்லாம் வெறும் கனவா தான் போயிடலாம்.